இங்க இருக்கின்ற ஒவ்வொரு நபரும் 1000 நபர்களை ஒரு போராளிகளாக இந்த பவானி ஆற்றைக்காக உறுதியாக சொல்லிக் கொள்கிறோம். பவானி ஆறு என்பது மலையாளினுடைய கேரள அரசியல்வாதிகளுடைய கேரள மக்களுடைய அப்பன் வீட்டு சொத்து அல்ல. அது 1000 ஆண்டுகளாக நம்முடைய உயிர், நம்முடைய உரிமை. இதை தடுப்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை. அவன் எவனாக இருந்தாலும் சரி, அவன் எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சரி, நம்முடைய உரிமை தடுப்பதற்கு எவருக்கும் அனுமதி இல்லை. நான் ஒன்றும் போராட்டங்களுக்கு அஞ்சவில்லை. என்ன நடந்து போலான்னு வந்தோம், 33 கிலோமீட்டர் நடந்து போலான்னு நானு வெள்ளிங்கிரி எல்லாம் சூக்கு எல்லாம் போட்டு வந்தோம். நீ நடக்கிறதுக்கு இல்லாத இவங்க கொண்டு போய் மண்டபத்தை உட்கார வச்சு சோத்த போட்டாங்கன்னா கால் விருத்து போயிடும். அதுதான் வருத்தமா இருக்குது. இந்த காவல்துறையை கேட்டு நாம் அச்சப்படவில்லை. 21 வழக்குகளையும் 6 முறை மத்திய சிறையும் பார்த்துக்கிட்டு தான் இங்க வெளியிலிருந்தும் பார்த்திருப்பாங்க தெரியல, உள்ள போய் பார்த்திருக்க மாட்டாங்க இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளோ காவலர்களோ. நான் 6 முறை கோவை மத்திய சிறை பார்த்திருக்கிறேன். உங்களுடைய 21 வழக்குகளை சந்திச்சு தான் வந்திருக்கிறேன். அதனால காவல்துறை கண்டு நமக்கு அச்சமெல்லாம் கிடையாது. மக்களுக்கான போராட்டத்தில் உயிர் வைப்பதே ஒரு மாபெரும் வரலாறு. முடிஞ்சா துப்பாக்கி நடத்துங்க. இந்த போராட்டத்துக்காக செத்தேன்னு நான் தயாராத்தான் வந்திருக்கிறேன். இன்னையோட ஓய போறதில்ல. நீங்க சிறைகளை போட்டு உள்ள வச்சாலும் சிறைகள் இருக்கிற சிறைவாசிகள்கிட்ட பேசுவேன். நான் பவானி அதை பத்தி வெளியே விட்டா வீடு வீடா தோட்டம் தோட்டமா போய் பேசுவேன். விடமாட்டோம். மலையாளிகள் விடமாட்டோம். எப்பாடுபட்டாலும் தடுக்க இருவோம். என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறாங்க, இவங்களால என்ன செய்ய முடியும்னு ஏமாந்துருக்கீங்க. நாங்க கொஞ்சம் பேர் இல்ல, நாங்கள் விதைகள். நாங்கள் பெரிய விருட்சமாக ஆழம் விழுதாக வளருவோம். நாங்கள் இந்த கொங்கு மண்டலம் முழுவதும் பரவி ஒட்டு மொத்தமாக கேரளாவுக்கு ஆப்பளிப்போம். விடமாட்டோம். பவானி ஆற்றுல தடுப்பு நடந்தது சாத்தியமே இல்லை. நினைச்சு கிளம்பிட்டு இருக்காங்க. என்ன பெரிய சட்டம் ஒழுங்கு இங்க நாம கூடுறதுனாலயே இந்த வழியா போறதுனால என்ன சட்டம் ஒழுங்கு கேட்டு போயிடும். 2003 நடந்து போனோமே, அப்ப சட்டம் ஒழுங்கு இல்லையா? இதே இடத்துல இன்றைக்கு தமிழக முதல்வராக இருக்கிற ஜெயலலிதா அவருடைய தலைமையில ஒரு பெரிய மாநாடு நடந்தது, ஒரு கூட்டம் நடந்தது. ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் சந்திச்சு போச்சு. அன்னைக்கும் இந்த காவல்துறை அதிகாரிகள் இங்கதான் இருந்தாங்க. அன்னைக்கு மொத்தமாவே கோவை பூரா ஜாம் ஆகி போச்சு. அன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாதா? அப்ப இதனுடைய நோக்கம் என்ன? கேரள அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டிலும் கூட நான் போராட முடியாது. ஒருவேளை முதல்வருக்கு தெரிஞ்சு நடக்குதோ இல்லையோ இவங்க இருக்கிற அதிகாரிகள் கூட கேரள அரசுடைய அதிகாரிகளாக தான் இருக்காங்களா, அவர் தமிழ்நாடு அரசுடைய அதிகாரிகளாக இல்ல. நாம ஓரமா அப்படியே 2 நேரம் நடந்து போக சொல்லி விட்டுருந்தா என்ன பெரிய சட்டம் ஒழுங்கு கேட்டு போயிரு விட்டுருக்கலாமே. இவங்களுடைய நோக்கம் என்னன்னா கேரள அரசுக்கு எதிரான ஒரு போராட்டம் எந்த விதத்திலும் வலுவடைந்து விடக்கூடாது. தமிழக அரசில், தமிழக அதிகாரிகளில், காவல்துறையில் ஏராளமான கேரள விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த நடவடிக்கை. மாட்டோம். உம்மன் சாண்டியா வந்து இங்க கமிஷனரா இருந்தாலும் நாங்க அதுக்கு பயப்பட போறதில்ல. எங்க வேலையை செய்யத்தான் போறோம். அதனால நம்ம போராட்டம் தொடரும். இப்போதைக்கு நாம் இந்த அளவிலே நாம் வந்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கைதாகிறோம். அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க பார்க்கட்டும். ஆனா நாம ஊரு போனா செய்ய வேண்டிய வேலை என்னங்கிறத நான் இங்க செய்தியாளர்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எல்லா பக்கம் நீங்க முழுநேர பிரச்சாரமாக அதை மேற்கொண்டு கேரள அரசு பவானி அணையில், பவானி சாகர் ஆற்றில் எந்த இடத்தில் ஒரு அஸ்திவாரம் சொல்றதுக்கு தயாரானாலும் உடனடியாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குடும்பத்தோடு சென்று 2 தேசிய நெடுஞ்சாலை இருக்கிறது. ஒன்னு 47, இன்னொன்னு 209. 2 தேசிய நெடுஞ்சாலைகளிலும் தொடர்வண்டி பாதைகளும் முழுமையாக மறிக்க வேண்டும். இந்த கொங்கு மண்டலத்தை தாண்டி யாரும் செல்ல முடியாது, எதுவும் செய்து முடியாது என்பதை மத்திய அரசுக்கும் கேரள அரசுக்கும் தெரிவிக்க என்ற வகையில் ராஜஸ்தானிலே குஜராத் மக்கள் போராடினார்கள். மாத கணக்கில் அந்த மாதிரி மாச கணக்கு ஆனாலும் பரவாயில்ல சொல்லி போட்டு தேசிய நெடுஞ்சாலைகளிலும் தொடர்வண்டி பாதைகளிலும் அமர்ந்து இவர்களுடைய நடவடிக்கையை தடுத்தால் மட்டுமே பவானி ஆறு தொடர்ந்து இயங்கும். இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு பீகார்ல இருந்து, ஒரிசாவில இருந்து பிழைப்புக்காக நம்ம பகுதிக்கு வந்திருக்கிற மாதிரி நாமெல்லாம் பிழைப்பு தேடி வட மாநிலங்களுக்கு செல்ல வேண்டி இருக்கும். நமக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு எனக்கு மூளை இல்லை. பீகார்காரனையும், ஒரிசாக்காரனையும், நெல்லைக்காரனையும், கேரளாக்காரனையும், மலையாளக்காரனையும் கூப்பிட்டு நாம தான் வேலை கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு திறமை இருந்ததுன்னா நாம் அங்க போயிருப்போம்ல. ஆக நாம் இடம் தேடி புலம்பெயர்ந்து அகதிகளாக அடைய வேண்டிய சூழல் வந்துவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
ஒரு மந்த நிலை, ஒரு தேக்க நிலை, ஒரு தூங்க நிலை இந்த கொங்கு மண்டலத்துல இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டு மலையாளி விளையாடிட்டு இருக்கான். வேற ஒன்றும் இல்லை. நம்மளை எல்லாம் பணத்தை நோக்கியும் சினிமாவை நோக்கியும் அரசியல் நோக்கியும் போதையை நோக்கி திருப்பி விட்டு போட்டு மலையாளி நம்முடைய தொடையில தயிர் திரிச்சுட்டு இருக்கான். இதுதான் உண்மை. நாம எல்லாம் விழிப்படையணும். கொஞ்ச காலத்துக்கு சாராயத்தை மறந்துடுவோம், கொஞ்ச காலத்துக்கு பணம் சம்பாதிக்கிறத மறந்துடுவோம், கொஞ்ச காலத்துக்கு நம்ம கேவலமான உணர்வுகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு முழுமையாக நம்முடைய பவானி தாயை பாதுகாப்பதற்கான முழுமையான வேறு எந்த சிந்தனையும் இல்லாத போக்கை நாம் கையாள வேண்டும். நாம் உணர்வு உழைத்தவர்கள், நாம் நடைபெறங்கள் அல்ல, நாம் சவங்கள் அல்ல, நாம் உணர்வு உழைத்த கோடிக்கணக்கான அணுக்கள் செயல்படுகின்ற உணர்வு உழைத்த மனிதர்கள். நாம் தமிழகத்திற்கு, இந்தியாவிற்கு, உலகத்திற்கு வழிகாட்டியாக இருப்பவர்கள். நாம் உணவை தொழிலாக கொண்டவர்கள். நாம போராடினா தான் எதையும் வெற்றிவிட முடியும். இது ஒன்றும் மாசம் பூரா வேலை செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எடுத்துட்டு சாயங்காலம் 5 மணிக்கு கையெழுத்து போட்டு போற உத்தியோகம் அல்ல. நாம பாம்பு கடியிலையும் பள்ளிக்கடியிலையும் கல் விழுந்தாலும் மண் விழுந்தாலும் 60 மணி கிணத்தை வெட்டி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு ஊருக்கெல்லாம் பாலை கொடுத்து காய்கறி கொடுத்து தோட்டை கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த நன்றி இவங்களுக்கு இல்லைங்கிறது வேற விஷயம். ஆனாலும் நாம தான் இந்த உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கவங்க, நாம தான் உணர்வு படைச்சவங்க. நம்முடைய உணர்வை நம்முடைய பவானி தாயை காப்பாற்றுவதில் நாம் செலவிட வேண்டும். என்ன அடையாளப்படுத்துறது உங்களில் ஒருவனாகத்தான் நான் அடையாளப்படுத்துகிறேன். இங்க வந்திருக்க நீங்க எல்லாரும் செய்தி போகும்போது நீங்க ஒவ்வொருத்தரும் என்னை போல, என்னுடைய உணர்வை போல என்னுடைய உணர்வை நீங்கள் ஏற்றி செல்ல வேண்டும். நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் நான் இப்ப சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லுங்க. எந்த காரணம் கொண்டும் பவானி ஆற்றை தடுப்பதை நாம் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. நிறைய பேர் பணம் கிடைச்சா போதுன்னு சொன்னான். அப்படித்தான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. பணம் 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 அல்ல, வாழ்க்கை என்பது வேறு. இந்த மண்ணை விட்டு நாம் வாழ முடியாது. இங்க கூட நல்ல அதிகாரிகள் இருப்பாங்க, உண்மையிலேயே வருத்தப்பட்டுட்டு ஏன் விட்டாயின்னு கேட்கற அதிகாரி மனசுக்குள்ள நினைச்சிருப்பாங்க. அவன் மேலதிகாரிகள் பயணித்து வெளியே சொல்லாது இருப்பாங்க. அவர்களையும் நீங்க போய் குடும்பத்தை சொல்லுங்க. இந்த பவானி ஆண்டு போனால் வெளியூருக்கெல்லாம் ஓடி போயிட்டான். அதுக்கெல்லாம் அங்கங்கதான் இருக்கும். இந்த மண்ணை சார்ந்த எந்த அதிகாரியாக இருந்தாலும், எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும், எந்த தொழிலதிபராக இருந்தாலும் இந்த மண்ணை காப்பாற்றியாக வேண்டும். ஏதோ ஒரு அணை கட்டுறான், 2.25 டிஎம்சி எடுப்பான், மீதி எல்லாம் வரும் கரை சொல்றாங்க. ஒரு அணை கட்டினால் இன்னும் 6 அணைகள் கட்டுவார்கள். சிறுவணி தடுக்கப்படும். அத்தனை கேரள எல்லைக்குள்ளிருந்து வருகின்ற அத்தனை அணைகளை தடுப்பார்கள். அது மட்டுமல்ல, இதனுடைய இறுதி கட்டமாக மேட்டுப்பாளையத்திலிருந்து நாமக்கல் வரை இருக்கின்ற இந்த பகுதியுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பதற்கான ஒரு திட்டம் தான் அது. அது பின்னாடி பெரிய வல்லரசுகள், பெரிய பெருமுதலாளிகள் பிளாட்டினத்திற்காக போடுகின்ற திட்டம் இது. அதுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வந்திருக்கு. அதனால நிறைய பேர் வாயிலே திறக்க மாட்டாங்க. முல்லை பெரியாறில தினம் போனாங்க லாரி எடுத்து, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்க போனாங்க. அங்க காவல்துறை அதிகாரிகள் இல்லையா? அதெல்லாம் தடுக்கலையே. தொலைக்காட்சியில பார்த்துட்டு இருப்பீங்களா? லாரி லாரியா எடுத்துட்டு போனாங்க, பஸ் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க, கிடைச்ச வண்டி எடுத்துட்டு போனாங்க. அங்க நகரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லியே கேரள எல்லையை தானே தடுத்தாங்க. இங்கேயே மண்டபத்துக்குள்ளேயே அரணுக்குள்ளேயே தடுக்கிறாங்க, மயிலாட்டுக்குள்ளேயே தடுக்கிறாங்க. இந்த செய்தியெல்லாம் நீங்கள் மக்கள் மத்தியில கொண்டு போக வேண்டும். பவானி ஆற்றை காக்கும் வரை நம்முடைய போராட்டம் ஓயாது என்பதை நாம் உறுதி செய்து கொண்டு மக்களிடம் அன்றாடம் சென்று நாம் இதை வலியுறுத்த வேண்டும். இதுதான். நீ அடுத்த கட்டமா போய் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. பவானி ஆற்றின் குறுக்கே அஸ்திவாரம் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா, அணைக்கட்டை விட்டுட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அப்போ அந்த சூழல் அஸ்திவாரம் போடுறாங்கன்னு சொன்ன உடனே நாம 2 நெடுஞ்சாலைகளையும் தொடர்வண்டி பாதைகளும் முழுமையாக மறிக்க வேண்டும். அது யார் தலைமையில, எந்த கட்சி தலைமையில, எவன் தலைவர், அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. யார் வேணாலும் தலைமை இருக்கட்டும். தலைமையில வேண்டியதில்லை நம்மளுக்கு. நாம அங்கங்க போய் ரோட்ல உட்காரலாம். அங்கங்க இருப்பு பாதையில் உட்கார்ந்து இந்த பாதையை மறித்து கேரள அரசு அதிகாரப்பூர்வமாக பவானி ஆற்றின் குறுக்கே நாங்கள் அணை கட்ட மாட்டோம் என்று அறிவிக்கின்ற வரை நாம் போராட வேண்டும். அப்படி போராடினால் மட்டும்தான் நாம நம்முடைய மண்ணையும் நம்முடைய தண்ணீரையும் நம்முடைய உரிமையும் காத்துக்கொள்ள முடியும். உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வச்சுக்கிற சொல்லுங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்துக்கும் சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்கிறோம். ஈமு கோழி என்பது மோசடி, இதுல பணம் போட்டா ஏமாந்து போயிருவீங்கன்னு சொல்லி 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாம தெளிவா சுற்றறிக்கை எல்லா மையங்களுக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம். அன்னைக்கெல்லாம் சொன்னப்போ இந்த அதிகாரி யாருக்குமே தெரியல. புகார் கொடுத்தான்னு சொல்றாங்க. இன்னைக்கு அவன் கிட்டத்தட்ட 500-600 ரூபாய் திருட்டு ஓடி போயிட்டான். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பணத்தை திருடிட்டு ஓடிடுவான்னு நான் சொன்னப்ப தூங்கிட்டு இருந்தீங்க. அன்னைக்கு அலங்கார கொண்டு போய் பணம் போட்டீங்க, இன்னைக்கு முடிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்ப சொல்றதா நடக்கும். பவானி ஆற்றில் அணை கட்டுறதை அனுமதிச்சுட்டா அது 5 ஆண்டோ 7 ஆண்டோ 10 ஆண்டோ நாம் குடிபெயர வேண்டி வரும். பரதேசிகளை போல, பிச்சைக்காரர்களை போல குழந்தை குட்டிகளை கூட்டிட்டு
சாமான பழம் எடுத்துட்டு மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு எந்த ஊருக்கு போறது எந்த மாநிலத்துக்கு போறதுன்னு தெரிய வேண்டி வரும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஈவு கோழி மோசடி எப்படி இந்த அரசாங்கமோ இந்த அதிகாரிகளோ இந்த அரசியல்வாதிகளோ மற்றவங்களோ தடுக்கலையோ அதே மாதிரி இதையும் தடுக்க மாட்டாங்க. நம்ம உரிமையை நாம தான் பாதுகாத்துக்கணும். ஆகவே விழிப்போட சொல்றேன். எதுக்காக ஈவு கோழி சமாச்சாரம் சொன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னப்ப நீங்களும் கேட்கல, அரசும் கேட்கல. இப்போ ஒரு 500-600 கோடி ரூபாய் சாப்பிட்டு அவன் ஓடி போயிட்டான். இனி நாங்க அதை பண்றோம் விசாரிக்கிறோம் அதை பண்றோம் இதை பண்றோம்னு சொல்லிட்டு அவன் சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட்டான். இனி போய் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால சுலபமா பண்ணி வச்சுட்டான் பணத்தை கொண்டு போய். யார் போய் கேட்கறது? நாங்க சொன்னப்ப தடுத்து இருந்ததுன்னா நம்ம பணம் எல்லாம் அவன்கிட்ட போயிருக்காரு, அவனும் ஓடி இருக்க மாட்டான், எல்லாம் ஒழுங்கா இருக்கு. அன்னைக்கு விட்டுட்டாங்க. இங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மோசடி நடக்குது, அதை தடுக்க முடியல. ஆனா கேரளாவில் இருக்க அவனை தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வெவ்வேறான யோசனை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இப்பவும் சொல்றேன், இன்னும் என்ன தேடி யாரும் ஈவு கோழியில பணம் போட்டேன்னு சொல்றதே இல்லை. ஏன்னு கேட்டா காரி மூஞ்சில் திப்பிடும்ல. அன்னைக்கே சொன்னல பணம் போனாதான் திருப்பி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நாளைக்கு ஆனா கட்டிட்டேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா யாராவது இல்ல அம்பிகா ராதா மாதிரி இருக்கிற கொலை படத்தெல்லாம் போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம். அணை கட்டிட்டேன்னா வேற எந்த விதத்துல போராட முடியாது. ஏன்னா நாம என்ன கொடுக்குறோமோ இல்லையோ, நாம கேட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ இல்லையோ, கேட்கவாதியா அங்கிருந்து நடிகைகள் இறக்குமதி பண்ணிட்டே இருக்கிறான். அன்னைக்கு அம்பிகாவில் ஆரம்பிச்சு இன்னைக்கு அமலா பால் வரைக்கும். ஆனா பாருங்க, மலையாளி நன்றி உள்ளவன். நாம மாட்டுப்பால் கொடுத்தா அவன் அமலா பால் கொடுக்குறான். எப்படியோ பால். அதனால நீங்க தூங்கிட்டாக்க அப்புறம் மலையாள படம் பார்த்துட்டு இருக்கலாம், வேற ஒண்ணும் நடக்க போறதில்ல. அதனால இப்ப சொல்றத முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையாக உயிர் பிரச்சனையாக கைகள் எடுத்துட்டு இன்றையிலிருந்து நீங்க ஒரு பிரச்சாரம் மாறுங்க. எப்படி மத பிரச்சாரம் எல்லாம் வராங்க, கையில பைபிள் வச்சு